இப்போ என் கையில் வச்சிருக்கிற பொருளை பார்த்தீங்களா, இவர் பார்க்க தான் சாதாரணமாக இருப்பார், ஆனால் ரொம்ப பயங்கரமான ஆள். என்னன்னு சொல்கிறேன்னு புரியலையா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு மேட்ரு. ஆக்சுவலி இதை வச்சு 100க்கும் மேற்பட்ட பொருட்களை நம்ம சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் போர்டில் ஆரம்பித்து க்ரையான், ஸ்டைல்ஸ், பாத் டப்பு, மார்க்கர் ஸ்டெயின்ஸு, வீல்ஸு, ஸ்கெட்சு, ஆயில் ஸ்டெயின்ஸ், டேபிள்ஸ், வாட்டர் கலர், சிம்னி, ஷூஸ்ன்னு எக்கச்சக்கமாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வாஷ் பேசினே கொஞ்சம் அழுக்காக இருக்குன்னு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஸ்வைப்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஜெல்லி வச்சுருந்தேன், அதுவுமே நீட் அண்ட் க்ளீனாக பார்க்க அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து கொஞ்சம் நான் வந்து 1 இயர் தான் ஆகுதுன்றதுனால அவ்வளோவா அழுக்கில்லை, அதனால் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அந்த சுவிட்ச் போடுற இடத்துலலாம் நம்ம கைப்பட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே பெயிண்ட்டுக்கு எந்த வித டேமேஜும் இல்லாமல் வெறும் அழுக்கை மட்டும் அது தனியாக பிரித்து எடுத்தது. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி செவுரு, கண்ணாடி, வாஷ் பேசின், செராமிக்ஸு, உட்டனு, அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் அதுக்கு மேலே அழுக்கு எனக்கு கண்ணில் தெரியல, அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்தேன். சரி ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் க்ளீனிங்கை. பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காரோட இன்டீரியர் நீங்கள் க்ளீன் பண்ணணும், ஸ்டவ் டாப் க்ளீன் பண்ணணும், இல்லைனா நம்மளோட அந்த மெட்டல் ஃபாசெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணணும். ஏன் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம், சோஃபா க்ளீன் பண்ணிக்கலாம், விண்டோஸ், மிரரு, கிளாஸ், ஏன் ஈவன் கம்ப்யூட்டரோட கீபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைனூட்டான இடத்த க்ளீன் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு அழுத்தி தேய்க்காம இருக்கிறதுக்கு இது ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். ரேட்டும் ரொம்பவே நாமினலாக இருக்குது. இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். பை.